ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜய் ஸ்கூல் குக்கிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கான பியூட்டி டிப்ஸில் நம்ம ஸ்கின் ஒயிட்டனிங் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக், நம்ம வீட்டு சமையல் அறையில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பராக ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சூப்பரான ஸ்கின் ஒயிட்டனிங் ஃபேஸ் பேக் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுவதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பலை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு இது மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து நம்ம வந்து ஃபேஸில் போடும்போது நம்ம ஃபேஸ் வந்து ஒரு யங்கான ஒரு லுக் கிடைக்கும். இதை நல்லா இந்த பவுலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நாம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து ஸ்டார்ச் நிறைய இருக்குது நம்மளுக்கு. அது நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்லா வந்து ஷைன் பண்ணி கொடுக்கும். ஒரு மாதிரி ஒரு வழவழப்பு தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்களாம் இந்த கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஈவன் டோனாக உங்களுக்கு கிடைக்கும், ஈவன் ஸ்கின்னாக கிடைக்கும். அடுத்ததாக நாம் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்க போகிறோம். தயிரில் வந்து லாக்டிக் ஆசிட் இருக்குது. அது நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்ஃபிலியேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வின்டர் சீசனில் நம்ம ஸ்கின்னை வந்து சாஃப்டாக மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் சேர்த்துருக்கேன். லெமனில் வந்து விட்டமின் சி இருக்குது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் கூட. நம்ம ஸ்கின்னை வந்து பாக்டீரியாலேருந்து பாதுகாக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை ஒயிட்டனிங் பண்ணக்கூடிய ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இதில் நிறையவே இருக்குது, விட்டமின் சி இருக்கிறதுனால. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப வந்து ஒரு எஃபெக்டிவான ஸ்கின் ஒயிட்டனிங் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்லாம் நிறைய இருக்கிறதுனால இந்த 4த்தையும் நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் லெமன் ஜூஸோ அப்படி இல்லைனா தயிரையோ சேர்த்து ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். ரொம்ப திக்காலாம் அப்ளை பண்ணக்கூடாது. நல்லா வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கு நீங்கள் தயிரோ இல்லை லெமன் ஜூஸோ எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். முதல்ல ஸ்க்ரப்பு ஒரு 5 நிமிஷம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிவிடுங்க. இதை மாதிரி ட்ரை ஆகணும். நல்ல ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு காஞ்சிரும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ரொம்ப வந்து சாஃப்ட் அண்ட் க்ளோயிங்காக நம்மளுக்கு ஸ்கின் கிடைக்கும். நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி அழகு குறிப்புகளை உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கான தனி வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் விஜி.